கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட வேத பகுதி யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கின்ற மிஷனரி ஐடா ஸ்காடர் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் மிஷனரி குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, யோவான் 12:24 என்ன போட்டிருக்குன்னா, யோவான் 12:24-25 கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகும்போது சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஆகவே இந்த நாளிலும் கூட ஐடா ஸ்காட் சொல்லக்கூடிய அந்த மிஷனரியுடைய வாழ்க்கையை நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஐடா ஸ்காடும் அவருடைய பெற்றோர்களும் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வேலூர் பகுதியிலே அவர்கள் மிஷனரியாக ஊழியங்களை செய்தார்கள். அவர்கள் வேலூர் பகுதியில மிஷனரி ஊழியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஐடா ஸ்காருடைய தந்தை ஒரு டாக்டர். அவர் டாக்டர்னால ஒரு அநேக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவத்தை பண்ணி கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை அநேகருக்கு அவர் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த காலகட்டங்களில் நம்ம பார்க்கும் பொழுது ஐடா ஸ்காருடைய வீட்டை தேடி 3 பிராமண குலத்தை சேர்ந்த 3 நபர்கள் வந்தார்கள். அவங்க எங்களுடைய மனைவிக்கு பிரவச வேதனையினாலே துடித்துக் கொண்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு தயவு செய்து நீங்க அந்த உதவி செய்யுங்கன்னு சொல்லி 3 பேர் கேட்கிறாங்க. 3 பேர் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்க அப்பா தான் டாக்டர், நான் டாக்டர் கிடையாது, எங்க அப்பா வேணா நீங்க கூட்டிட்டு போங்க, அவங்க பிரவசம் பார்ப்பான்னு சொல்லி டெலிவரி பார்ப்பான்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த 3 பிராமணர் அந்த காலகட்டங்கள்ல பெண்களுக்கு ஆண்களுடைய டாக்டர் பிரவேசம் பார்க்கறதுங்கிறது அது ஒரு முடியாத ஒரு காரியம். அதனால அவங்க திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன உடனே அடுத்த நாள் காலையில விடிய காலையில ட்ரம் சத்தம் கேட்குது, அழுகுரல் சத்தம் கேட்குது. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இந்த 3 சகோதரிகள் பிரவச வேதனையினால துடித்து கொண்டிருந்த இந்த 3 சகோதரிகள் பாத்தீங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்த உடனே அந்த ஐடா ஸ்காடருக்கு ரொம்ப இந்த அவருடைய துக்கத்தை பார்த்து, அவருடைய கண்ணீரை பார்த்து அவருடைய மனசு ரொம்ப அவருடைய மனசு மாறிவிட்டது. வசனம் போட்டு 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:14 என்ன போட்டிருக்குன்னா, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்லி பவுல் சொல்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். பாருங்க, இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு அந்த ஐடா ஸ்கார் அம்மாவுடைய நெருக்கி ஏவுனதுனால நம்ம என்ன பண்றாங்கன்னா ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அவருடைய உள்ளம் அந்த 3 பெண்கள் மரித்ததை நினைத்து அவருடைய உள்ள வேதனைப்படுகிறது.
அவங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. இந்திய நாட்டு மக்களுக்காக நான் டாக்டர் ஆவேன். இந்தியாவுடைய நாட்டு மக்களுடைய சேவைக்காக, அவங்களுக்காக நான் ஊழியம் செய்வதற்காக, அவங்களுக்கு நான் மருத்துவ சேவை செய்வதற்காக நான் டாக்டர் ஆவேன் சொல்லி அவங்க உறுதிமொழி எடுத்துக்கொண்டாங்க. உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உடனே அவங்க அமெரிக்கா போயிட்டு அங்க ஒரு பெரிய காலேஜ்ல அவங்க டாக்டராக அவங்க சேர்றாங்க. சேர்ந்து அவங்க அந்த டாக்டர் அந்த படிப்பை முடிச்சுட்டு கார்னல் மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய இந்த அமெரிக்காவோட இந்த கார்னல் மருத்துவமனையில அவங்க டாக்டர் பட்டம் பெற்று அவங்க மீண்டுமாக 1900 ஆண்டு ஜனவரி மாதம் அவங்க திரும்பி வேலூருக்கே வர்றாங்க. வேலூருக்கே இங்க ஒரு சிறிய மருத்துவமனையை ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவமனையை ஆரம்பிச்சு அநேக ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்தும் இயேசு ரட்சிப்பை குறித்தும் அநேகருக்கு இலவசமாக அவங்க மருத்துவத்தை செய்து கொண்டிருந்தாங்க. அங்க ஒரு சிறிய ஹாஸ்பிட்டல் கட்டி அதுல 40 பெட் உள்ள ஒரு சிறிய ஆஸ்பத்திரி கட்டி அவங்க ஊழியர்கள் செய்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு கிராமத்துல சுகாதார மையங்களை ஏற்படுத்தி அங்க இருக்கிற மக்களுக்கு மருத்துவ சேவை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. அது மாத்திரமல்ல, அந்த வேலூர்லயே ஒரு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சாங்க. அதுல அநேக பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி வேலூர்ல நர்ஸ் ட்ரைனிங் ஆரம்பிச்சாங்க. அநேக பெண்கள் அந்த படிப்பு படிச்சுட்டு இந்த வேலூர் மருத்துவமனையில அவங்க பணிபுரிந்தாங்க. அது மாத்திரமில்ல, இந்த அம்மா அந்த வேலூர் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டின உடனே இந்தியாவில் உள்ள பல பகுதியிலிருந்து பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் மருத்துவராக வேண்டும், பெண்கள் நர்ஸாக வேண்டும் என்று சொல்லி ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அவங்க உண்டாக்குனாங்க. இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா வேலூர் என்று சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது சிஎம்சி ஹாஸ்பிட்டல். அங்க இந்தியாவிலிருந்து பல பகுதியிலிருந்து அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக வர்றாங்க. அந்த ஆஸ்பத்திரி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு தலை சிறந்த ஒரு ஆஸ்பத்திரியாகவும், அங்க அநேகர் அந்த வேலூரை தேடி அநேக மக்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு அவங்க என்ன பண்றாங்க, குணமாகி அவங்க சுகமாகி அவங்க போறத நம்ம கண்முன்னாக நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவ பிரியமானவர்ல அந்த அம்மாவுடைய அந்த ஐடாஸ் கார்டுடைய அம்மாவுடைய அன்பினால, அர்ப்பணிப்பினால, உழைப்பினால இன்றைக்கு அநேகருக்கு அது ஆசீர்வாதமா இருக்கு. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கு. ஒரே ஒரு சகோதரியினுடைய அன்பினால, அர்ப்பணிப்பினால, உழைப்பினால, தியாகத்தினால இன்னைக்கு அநேக ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அதனாலதான் வேத வசனம் சொல்கிறது, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்தால் அது செத்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி அது சாகும் போது அது மிகுந்த பலனை கொடுக்கும். இது சாகாம இருந்தா எந்த ஒரு பலனை அவர் கொடுக்கவே கொடுக்காது. அதே மாதிரி இந்த ஐடாஸ்கார் அம்மையார் இந்தியாவுக்காக, இந்தியா மக்களுடைய வாழ்வுக்காக, இந்தியா மக்களுடைய முன்னேற்றத்துக்காக தங்களுடைய வாழ்வையை முற்றிலுமாக அர்ப்பணித்தார். ஒரே ஒரு காரணம், இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுனதுனால, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை என்னை நெருக்கி ஏவிட்டதுனால, இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரி சிலுவையில் அவர் கொடுத்ததுனால, அந்த அன்பினால அவர் முற்றிலுமாக தன்னை அர்ப்பணித்து அவர்கள் ஊழியங்களை செய்தான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். கிறிஸ்து பிரியமானவர்ல எங்க ஊர்ல ஒட்டஞ்சத்திரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஒரு அம்மா ஒரு டாக்டர் அம்மா, அவங்க இங்கிலாந்துல இருந்து அவங்க மிஷினரியாக என்னுடைய கிராமத்துல ஊழியர்களை செஞ்சாங்க. அவங்க பேர் டாக்டர் கிருஷ்ணா மேத்யூன்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. அவங்க திருமணம் பண்ணிக்கல. அவங்க எங்க ஊர் பகுதியில ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு,
கிறிஸ்டின் ஹாஸ்பிட்டல் வந்து எங்க ஊர் பகுதியில பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துல. அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து இங்கிலாந்துல இருந்து இங்க வந்து எங்க ஊர் பகுதியில வந்து ஒரு மருத்துவ மிஷினரியாக அவங்க ஊழியர்களை செய்து கொண்டிருந்தாங்க. காலையில 6 மணிக்கு அவங்க மோட்டர் பைக் எடுத்துட்டு ஒவ்வொரு கிராமமாக போயிட்டு அங்க இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவங்க மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்தாங்க. அங்குள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு அவங்க வந்து ஊழியர்களை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து எங்க ஊர் கிராமத்துல அவங்க தங்கி இருந்தாங்க. எங்க ஊர்ல பக்கத்துல, எங்க வீட்டு பக்கத்துல கிராமத்துல தங்கி இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய வீட்டுல அவங்க தங்கி இருந்தாங்க. சிறிய வீட்டுல அவங்க தங்கி அவங்க ஊழியர்களை செய்து கொண்டிருந்தாங்க. எங்க கிராமத்தில் உள்ள அநேகருக்கு வந்து எஜுகேஷன் ஹெல்ப், அதாவது அநேக பிள்ளைகளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கல்விக்கு உரிய காரியங்களை, படிக்கிறதுக்கு தேவையான காரியங்களை அவங்க செய்து கொண்டிருந்தாங்க. எனக்கெல்லாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அநேக கஷ்டங்கள் மத்தியில எனக்கு அவங்க நிறைய உதவிகளை அவங்க செய்வாங்க. எங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. கிறிஸ்து பிரியமானவர்ல ஒரு நாள் வந்து அந்த அம்மா வந்து காலையில 6 மணிக்கு கிளம்பி அவங்க ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு டெம்போ கார் வந்து அந்த அம்மா போயிருக்கிற வண்டியில மோதி அந்த அம்மா கீழே விழுந்து அந்த மெயின் ரோட்ல வந்து அந்த அம்மா வந்து இறந்துட்டாங்க. ஒரு பெரிய ஆக்சிடென்ட்னால இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அங்க இறந்துட்டாங்க. கிறிஸ்து பிரியமானவர்ல அந்த அம்மா இங்கிலாந்துல இருந்து ஒரு கிராமத்துல வந்து ஊழியங்களை செய்து ஆண்டவருக்காக அவங்க தன்னையே அவங்க ஒப்பு கொடுத்து அவங்க மரித்தார்கள் சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு நம்ம நெருக்கி ஏவும் பொழுது ஆண்டவருக்காக எந்த தியாகத்தையும் செய்ய நம்ம ஆயத்தமா இருப்போம். அதனால இந்த ஐடாஸ்கார் அம்மையார் வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அன்பினாலே அவங்க ஏற்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூர்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்காது. ஏன்னா வேலூர் வந்து அதிகமான ஒரு வெயிலான ஊர். அந்த வெயிலான ஊர், அந்த வேலூரை யாருமே விரும்ப மாட்டாங்க. இன்னைக்கு வேலூர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆயிருக்குன்னா, ஒரு புகழ்பெற்ற ஊரா இருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் டாக்டர் ஐடாஸ்காருடைய அம்மையாருடைய அர்ப்பணிப்பும் அன்பும் தான். இன்னைக்கு வந்து என்ன பண்ணது, ஒரு சாட்சியாக, ஒரு கிறிஸ்தவத்தினுடைய சாட்சியாக இன்னைக்கு அந்த மருத்துவமனை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து வேத வசனம் மனப்பாடுப்பது என்னன்னு பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 14ஆம் அதிகார கடைசி வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, யாத்திராகமம் 14 கடைசி வசனம் அங்க என்ன போட்டிருக்குன்னா, யாத்திராகமம் 14 கடைசி வசனத்துல அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து மோசே செய்த அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல 10 வாதைகள் மூலமாக அநேக அற்புதங்களை, அநேக மகத்தான செயல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். செங்கடல் 2ஆக விழுந்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டார்கள். எகிப்துல 10 வாதைகள் மூலமாக கர்த்தர் செய்த அநேக மகத்துவமான செய்திகள் பார்த்து என்ன பண்றாங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் நம்பிக்கை வைத்தார்கள். கிறிஸ்து பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டினுடைய அநேக ஜனங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும் பொழுது அங்க என்ன பண்றாங்க, தேவனை அங்க விசுவாசிக்கிறாங்க. தேவனுடைய ஊழியக்காரங்களை அவங்க விசுவாசிக்கிறாங்க, நம்பிக்கை வைத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை அவங்க கண்ணார கண்டு அவங்க கர்த்தருக்கு பயந்து அவருடைய கர்த்தரிடத்திலும் ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் அவங்க நம்பிக்கை வைத்தார்கள், விசுவாசம் வைத்தார்கள். அதனால கிறிஸ்து பிரியமானவர்களே, மோசே வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து கானான் தேசத்துக்கு வழிநடத்தின ஒரு மாபெரும் தலைவர் மோசே. அதனால இந்த மோசே குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, யாத்திரா புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது, மோசே ஒரு ஆவிக்குரிய ஒரு நல்ல தலைவராக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல தலைவராக இருந்து அவர் செயல்பட்டார் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது.
அவர் 40 வருடமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திய ஒரு ஆவிக்குரிய தலைவர் தான் அந்த மோசே. இந்த மோசே குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 7 பாயிண்ட் சுருக்கமா சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுறேன். இந்த மோசே தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஊழியக்காரர். மோசே தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு தேவ ஊழியக்காரர். முச்சடியில ஆண்டவர் மோசேக்கு தரிசனமாக்கி அந்த ஊழியத்துக்காக மோசேயை அழைத்தார். அதனால மோசே தேவனாலே அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியக்காரர் என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. 2வது காரியம் பாத்தீங்கன்னா, மோசே தேவ சத்தத்தை கேட்கிறவனாக இருந்தார், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனா இருந்தார் என்று சொல்லி மோசேனுடைய காரியங்களிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மோசே தேவனுடைய சத்தத்தை அடிக்கடி அவர் கேட்கிற ஒரு மனிதனா இருந்தார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்திற்கு நியாயபரமான கட்டளைகளுக்கு ஒரு கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாக மோசே இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, மோசே விசுவாசத்துல ஒரு பெரிய மனிதனா இருந்தார். மோசே விசுவாசத்துல ஒரு பெரிய மனிதனா இருந்தான்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அதாவது நீ ஆபிரகாமை போல மோசே விசுவாசத்துல உறுதியா இருந்தார். அதனாலதான் தேவனுடைய கட்டளைகளுக்கு அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்தார்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, மோசே தேவனாலே நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே குறித்து என்ன சொல்றாருன்னா, என்ன 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல, மோசே பூமியில் உள்ள எல்லா மனுஷரையிலும் அவர் ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதனா இருந்தான்னு சொல்லி மோசே குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் மோசே ஒரு மிகுந்த ஒரு சாந்த குணமுள்ளவராக இருந்தார் என்று எண்ணாகும் 12:3 நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஒரு ஊழியக்காரர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், சாந்த குணமுள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் போட்டிருக்கு, என்னாகும் 12:3. அதனால நம்ம ஊழியக்காரர் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஊழியம் செய்ய முடியும். என்று சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் வாக்குவாதம் செய்யக்கூடியவர்களும் அவங்க அவிசுவாசிகளும் அவங்க தேவனுக்கு விரோதமாக கோபப்படுகிறவர்களுமா இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசே ஒரு சார்ந்த குணமுள்ள ஒரு மனிதனார் தான் சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதே மாத்திரமல்ல, என்னாகமம் 12:7 நீங்க பார்க்கும் பொழுது மோசே தேவனுடைய வீட்டில் உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தான்னு சொல்லி போட்டோம். தேவனுடைய வீட்டில் மோசே ஒரு உண்மையுள்ள ஒரு மனிதனா இருந்தார். ஏன்னா தேவனுடைய வீட்டில் என்பது சபையில நம்ம உண்மையும் உத்தவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். இன்னைக்கு சபையில நம்ம இருக்கும் பொழுது ஊழியக்காரர்களாக நம்ம எல்லா ஆண்டுக்கு முன்பாக மற்ற ஜனங்களுக்கு முன்பாக உண்மையும் உத்தவமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 7ஆம் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, என்னுடைய தாசனாகிய மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையில் இருந்தான்னு சொல்லி போட்டிருக்கு. அதனால மோசே தேவனாலே நற்சாட்சி பெற்ற ஒரு ஊழியக்காரனா இருந்தார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனுடைய சமூகத்துல ஒரு ஜெபிக்கிற மனிதனா இருந்தார், பரிந்து பேசுகிற ஒரு மனிதனா இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அநேக முறை இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக அவங்க பேசும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணும் போது தேவ சமூகத்திலே போயிட்டு ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதனால மோசே ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஒரு மனிதனா இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை ஒரு வெறுக்கிற ஒரு மனிதனாய் காணப்படுகிறார். இந்த உலகத்துல இருக்கின்ற அனித்தியமான அழிந்து போகிற இந்த பாவ சந்தோஷங்களை வெறுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். ஒரு சுயத்தை வெறுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை ஒரு வெறுக்கிற ஒரு மனிதனாக இருந்தார்.
அதனால ஊழியக்காரர்களாகிய நம்ம இந்த உலகத்துல காணப்படுகிற அனைத்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிற ஒரு ஊழியக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, மோசே தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். மோசே தேவனோடு அநேக நேரங்கள்ல, அநேக காலகட்டங்கள்ல தேவனோடு அவர் முகமுகமாய் பேசினார். மாத்திரமல்ல, எல்லா காரியங்களையும் தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினார். அதனால மோசே தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லி அழைக்கப்பட்டார். ஆபிரகாம் எப்படி தேவனுடைய சிநேகிதனாக, யோபு எப்படி தேவனுடைய சிநேகிதனாக இருந்தாரோ, அதே வண்ணமாக மோசே தேவனுடைய சிநேகிதனாக, தேவனோடு கூட ஒரு ஐக்கியம் உள்ளவராக, தேவனோடு கூட ஒரு உறவாடுவராக அவர் இருந்தார். அதனால மோசே தேவனுடைய சிநேகிதனாக இருந்ததுனால மோசே ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் கர்த்தர் நம்மை ஊழியர்களாக அழைத்திருக்கிறார். நம்ம அழைத்திருக்கிறார். அப்படி ஊழியர்களாக அழைத்த நம்ம ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய ஒரு லீடர்களாக இருக்க வேண்டும். ஒரு மோசேயை போல ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மோசே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார் என்று சொன்னா, தேவனுக்காக, ஆண்டவருக்காக இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் பார்வோனுடைய அரண்மனையில இருக்க வேண்டிய ஒரு மனிதன் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அவர் துன்பத்தை அனுபவித்தார். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக நம்முடைய சபையில இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அதனால நம்ம மோசே போல நம்ம தேவனால அழைக்கப்பட்ட ஒவ்வொருவரும் நம்ம ஆண்டவருக்கு ஒரு பிரியமான ஒரு ஆவிக்குரிய தலைவர்களாக, இந்த மோசேயை போல ஆவிக்குரிய தலைவர்களாக இருந்து நம்முடைய மந்தையை கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி, மந்தையை மேய்க்க வேண்டும் என்று சொல்லி, மந்தைக்கு நம்ம சாட்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலையும் கூட அருமையான ஐடாஸ்கர் அம்மையார் ஒரு சகோதரருடைய அர்ப்பணிப்பினால அநேக ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நம்முடைய அர்ப்பணிப்பினால அநேக விசுவாசிகள் ரட்சிக்கப்பட நாம் முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் கிருபையும் இருக்கும் தேவனுள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோட கர்த்தாவே ஐடாஸ்கர் அம்மையாரை குறித்து கர்த்தாவே நாங்கள் நினைவு கூறும்படியாக, அவருடைய ஊழியங்களை குறித்து நாங்கள் நினைவு கூறும்படியாக, அவருடைய தியாகத்தை குறித்து நாங்கள் நினைவு கூறும்படியாக, ஆண்டவரே நீர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோட கர்த்தாவே ஊழியர்களாக நாங்களும் கூட ஆண்டவரே ஒரு மோசே போல, ஒரு ஐடாஸ்கர் அம்மையாரை போல கிறிஸ்தனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவும் பொழுது நம்ம ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளில் எங்களோட கர்த்தாவே இந்த உலகத்துல வாழ்வது ஒரு முறை, மரிப்பது ஒரு முறை. இந்த ஒரு முறையான வாழ்க்கையில தேவனுக்கு சாட்சியாக மரித்து வாழ்வது ஆண்டவரே மிகச்சிறந்ததா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். நல்ல கல்வாதி ஊழியர்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஊழியத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஊழியத்தினுடைய எல்லா விதமான குறைகளை எல்லாம் விரைவாக்க தேவையில்லை சந்திங்க. ஒவ்வொரு ஊழியர்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. என்னுடைய குடும்பங்களை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஹோமா கோப்பில படிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதிங்க. ஆர்ஃபன் சில்ட்ரனுக்காக, ஹெச்ஐவினாலே பாதிக்கப்பட்ட சில்ட்ரன்ஸுக்காக, ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களுக்காக, ஆண்டவரே இன்னுமாக எய்ட்ஸ் நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஜனங்களுக்காக, ஆண்டவரே லெப்பர்ஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஆண்டவரே எல்லாராலும் கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவரே நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனை இதை நடத்துகின்ற அருமையான அண்ணனுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். இன்னுமாக அவர்களுக்கு வேண்டிய புது பிராணை தாருங்க, உற்சாகமான ஆவியை தாருங்க தகப்பனை. இன்னுமாக இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே கர்த்தாவே உங்களுடைய பிரசன்னங்களை நிரப்பும்படியாவது வச்சேங்க. இந்த நாள் முழுவதுமாய் கர்த்தாவே என்னுடைய வாழ்க்கையில அன்பும் அர்ப்பணிப்புமான
அந்த சிந்தனைகள் வழிபாட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஊழியத்தை எல்லா விதமான தேவைகளையும் நீர் நிர்வாகி ஊழியத்தை நீர் ஆசீர்வதிங்க. ஊழியத்துக்கு உதவி செய்கின்ற ஒவ்வொரு ஸ்பான்சருக்காக டோனருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீ பேர் விழா தொட்டு ஆசீர்வதிங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களை கர்த்தாவே நீ பேர் விழா தொட்டு ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதிகளை செய்யுங்க. மகிமைப்படுங்க ஆண்டவரே. துதிக்கான மகிமை எல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இருக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென்.